சூரிய பகவான் ராசியில் இருப்பதனால இவர்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பிரமாதமாக இருக்கு. ஏன்னா பலருக்கும் என்ன பயம் இருக்கு, சார் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இந்த 7.5 சனியினால எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு 7.5 சனி நடப்பதனாலோ அஷ்டமத்து சனி நடப்பதனாலோ அர்த்தாஷ்டம சனி நடந்து விடுவதனாலோ ஒருத்தருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து விடுங்கிறது கிடையாது. இந்த ராசிக்கு அதிபதி இப்படி மறைஞ்சு இருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு வேலையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா வீடு மாற்றம். இந்த ஆண்டுல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்க ஜாதகத்துல ராசியிலே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதனாலே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். மேஷராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி. பல வீடுகளில் மூத்த பையன் மேஷராசியில் தான் பிறந்திருப்பாங்க. நிறைய குடும்பங்களில் நீங்கள் பார்க்கலாம். மேஷராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே ஒரு வேகம் அதிகம், பிறருக்கு உதவக்கூடிய கேரக்டர், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாருக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் மேஷராசிக்காரர்கள் வேக வேகமாக அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எப்போவுமே ஒரு வேகமான ஒரு நேச்சர் இந்த ராசிக்கு இருக்குது. அந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு விதி பயன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறேன். சூரிய பகவான் ராசியில் இருப்பதனால இவர்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பிரமாதமாக இருக்கு. இந்த மேஷராசிக்காரங்க இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பலருக்கும் என்ன பயம் இருக்கு, சார் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இந்த 7.5 சனியினால எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு மேஷராசிக்காரங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி பயம் தேவையில்லை. நான் என்னுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறேன். 7.5 சனி நடப்பதனாலோ அஷ்டமத்து சனி நடப்பதனாலோ அர்த்தாஷ்டம சனி நடந்து விடுவதனாலோ ஒருத்தருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து விடுங்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 7.5 சனி நடக்கிற போது வாழ்க்கையில் திருமணமானவங்க, மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள், புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெற்றவர்கள் பல பேர் என் கிளையன்ட்ஸ் இருக்காங்க. அப்போ மிக நல்ல நிலையில் அவங்க இருக்காங்க. அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி ஒன்றுமே செய்யாது. உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருந்தால் போதும். இந்த கோச்சார பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டு. ஏன்னா 3 கிரகங்கள் நல்ல ஒளி தரக்கூடிய கிரகங்கள் பேர். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், 3வது சுக்கிர பகவான். இந்த மேஷ ராசியில் இந்த 3ல் 2 கிரகம் உட்கார்ந்துருச்சு, சூரியனும் சுக்கிரனும். ஆக ஒளிமயமான ஆண்டு. இந்த ஆண்டு நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். அரசியலில் ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள். நல்ல பதவிகளை நீங்கள் பெறுவீங்க. ஒரு எதிர்பார்க்குறீங்க, முக்கியமான போஸ்ட் எதிர்பார்க்குறீங்க. மேஷராசிக்காரங்க அரசியலில் பல பதவிகளை பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை. நீங்கள் பெரிய மந்திரி பதவியில் ஆரம்பித்து கவுன்சிலர் பதவி வரைக்கும், இன்னும் கட்சியில் முக்கியமான பதவிகள் வரைக்கும் கூட கிடைப்பதற்கு பலருக்கு வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு அதிபதி இப்படி மறைஞ்சு இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் வீடு மாற்றம் பலருக்கு இருக்கும். இப்போ எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு வீடு மாற்றம் ஏற்படும், நாடு மாற்றம் ஏற்படும். ஃபாரின் போகணும், அங்கே போய் நான் ஏர்ன் பண்ணணும், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணணும், அங்கே போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன். சூப்பர் பீரியட் இது. இந்த பராபவ வருஷம் பிறக்கக்கூடிய லக்னமே ரிஷப லக்னம் தான். உங்களுடைய லக்னத்தில் தாங்க இந்த ஆண்டு பிறக்குது. ஒரு நல்ல சுபிட்சமான ஆண்டு. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், சந்தோஷமான செய்திகளை கொண்டு இந்த ஆண்டு கொடுக்கும். இந்த ஆண்டு பிறக்கிற போதே செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்க, உங்கள் லாபத்தில் இருக்கிறார். பூமி தொடர்பான ஒரு லாபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. நீங்கள் ஃப்ளாட் வாங்குவீங்களோ, பழைய சொத்தை விற்பீங்களோ, புது சொத்து வாங்குவீங்களோ, ஒரு பணம் கையில் வருவதற்கு, புதிய சொத்து வாங்குவதற்கு உள்ள யோகமெல்லாம் அருமையாக இருக்கு. ஏன்னா லாபத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டார். இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு கொடுக்க போகிறது. கடினமான உழைப்பீங்க. சனி பகவானுடைய பார்வை உங்கள் மேலே விழுது. அதனால் கடினமான ஒரு உழைப்பு இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி தனஸ்தானாதிபதி புதன் லாபத்தில் இருக்கார். காசு குணம் அதிகமாக வரக்கூடிய ஆண்டு. ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லாத்தையும் நல்ல காசு பணம் இருக்குது, போதுமான அளவுக்கு நம்மளை காசு பணம் இல்லையே, குடும்பத்தை நடத்தணுமே,
குடும்பத்தில் மனைவி அதிகம் செலவு செய்கிறாங்களே, பிள்ளைகள் அதிகம் செலவு செய்கிறாங்களே, செலவை குறைச்சிக்கோங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை வருது. இந்த குடும்ப செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னே பல பேர் ரிஷபராசிக்காரங்க நம்மளை சந்திக்கும் போதெல்லாம் கேட்குறீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது என்பதை பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு ஒரு உடல் நலத்தில் அச்சுறுத்தல் வந்தாலும் கூட 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார ரீதியாக ஒரு பாதுகாப்பு. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைச்சி அவங்க மூவ் பண்ணுறது, இல்லை வீட்டில் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வாய்ப்பு அருமையாக கூடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா இப்போ முயற்சி பண்ணலாங்க. குரு 2ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல திருமணத்துக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனா யோகம். இந்த பரிவர்த்தனா யோகம் வருவது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கு. 2 கூடியவனும் 11 கூடியவனும், 2 கூடிய குரு 2 கூடியவன் புதன், 11 கூடியவன் குரு, 2 பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறார்கள். மிதுனத்தில் குருவும் மீனத்தில் புதன் பகவானும் வந்திருப்பது உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நஷ்டமாக இருந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, இனி லாபமாக முடியும். புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கிடைப்பாங்க. அவர்கள் மூலம் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. புதிய புதிய டெக்னிக் பயன்படுத்துவீங்க உங்கள் வியாபாரத்தில். அதனால் லாபம் நல்லா இருக்கும். கஸ்டமர் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. வேலை பார்க்குற இடத்துல பலருக்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலையில், அது ஒரு சாராக இருக்குது. இன்னும் சிலருக்கு எனக்கு வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குது, தூக்கி போட்டு நான் பிஸ்னஸ் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணம் இப்போவே ரிஷபராசிக்காரர்களுக்கு போய்கிட்டு இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருந்தால் நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாங்க. அற்புதமான வருஷம், பராபவ வருஷம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூப்பர் வருடம். நல்ல நல்ல செய்திகள் இந்த வருடம் பிறக்கிற போதே உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானுடைய அருள் ஒரு புறம். ராசியில் குரு பகவான் இருக்கார். நல்ல ராசியான மனிதர்கள் என்று பேர் வாங்குவீங்க. கடினமான உழைப்பு இருக்கும். சில நேரங்களில் பதட்டம் இருக்கும். கடந்த ஓராண்டில் வேலையில் பிரச்சனை வந்திருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. பராபவ ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். மிதுன ராசி அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காத்திருக்கிறது. கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பு பலருக்கு மிதுன ராசிக்காரர்கள் இப்போ தலைமை பொறுப்பு வரப்போகுது. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரக்கூடிய யோகம் இருக்குது. வேலையில் பாதிப்புங்க, எனக்கு வேலையே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ கூடி வருது. இது மிகச்சிறந்த யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் திருமணத்துக்கு உங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா வரன் கூடி வந்துடும். இப்போ லாபத்தில் சுக்கிரன், பஞ்சமாதிபதி சுக்கிரன் லாபத்தில், பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்குங்க. அது மிகப்பெரிய யோகம். இந்த அனுக்கிரகம் இருக்கிறதுனால மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெற போறீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்கு வரன் தேடுறீங்கன்னா வரன் இந்த ஆண்டு கூடி வந்துடும். கண்டிப்பாக திருமண செய்தி உங்கள் வீட்டில் இந்த ஆண்டு கூடி வருங்க. மன மகிழ்ச்சி இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன். சகோதரர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் உங்களுக்கு சில நெருக்கடி கொடுப்பதாக இருக்கும். உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கோ நெருக்கடி கொடுப்பதாக இருக்கும். நீங்கள் கடமை தவறிவிட்டதாக உங்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வரலாம். இல்லாட்டி சகோதரர்களால் ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி வரலாம். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உங்களுடைய சகோதரர்கள் இந்த ஆண்டு உங்களை குற்றம் சாட்டக்கூடிய அமைப்புகள் வரலாம். உங்களை சுயநலவாதின்னு கூட சொல்லிட்டு போகலாம். நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மிதுன ராசிக்காரங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 10ல் செவ்வாய் சனி இருந்தால் அப்படித்தான் சகோதரர்களோடு சில நேரம் உங்கள் வீட்டில் கருத்து மாறுபாடு வருது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் போறார் பாருங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி அற்புத ஆண்டு. 10ஆம் இடத்தை செவ்வாய் சனியே புதனே அந்த குரு பகவான் பார்க்க போறார். தொடக்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சி. யாரெல்லாம் பொருளாதாரத்தில் எனக்கு சரியான சூழ்நிலை இல்லைங்க, காசு பணமே கையில் நிற்கலைங்க, அவ்வளவு விரயமாக ஆகிட்டு இருக்குங்க, எங்கள் வீட்டில் மனைவிக்கு மக்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்ற முடியலைங்கன்னு சொல்கிறீங்களோ, அவ்வளோ வெறும் காசு பண விஷயத்தில் மிகச்சிறந்த சந்தோஷமான சூழ்நிலையை பார்க்க போறீங்க. மகளுக்கு திருமணம் வச்சிருக்கீங்களா, கையில் காசு வந்துடும். கடகராசிக்கு பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகிறதுனா பல நல்ல பலன்களை கொண்டு வந்து தருது. பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இருக்காரே, அவர்
அட்டமத்தில் உட்கார்ந்துருந்தார். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நண்பர்களால் ஏற்பட்ட சோதனைகள், இப்படி பல பிரச்சனைகளை கடந்த ஆண்டில் நீங்கள் சந்திச்சிங்க. ஏன் வேலையில் பிரச்சனை, இதெல்லாம் கடகராசிக்காரங்க கடந்து வந்துட்டோங்க. இப்போ சூப்பர் வருஷம் பிறக்குதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு பாக்கியத்தில் சனி, உங்கள் யோகாதிபதி செவ்வாய், அத்தோடு புதன் பகவான், இவர்கள் 3 பேர் சேர்ந்திருக்கார். முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதியும் 12ஆம் இடத்தின் அதிபதியும் ஒன்று சேர்ந்து 9ல் உட்கார்ந்தாங்க. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்பு, ஒரு வேலை வெளிநாட்டில் பார்த்தா நல்லா இருக்குங்க, எனக்கு வேலை வேணுங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருக்குது, இன்னும் சரியாக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ வெளிநாட்டு பிஸ்னஸுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நல்ல முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஃபாரினில் செட்டில் ஆகணும் விரும்பக்கூடிய பலருக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் கூடி வரும். இந்த விசா ப்ராப்ளம் சிலருக்கு எழக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கணும். இந்த கடகராசிக்காரங்க உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கணும். 6 குரு பகவான் ராசியில் வந்து உட்கார்றார். அப்போ ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்கும், இதயத்தில் கொழுப்பு அடைக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் இருக்குங்க. வாழ்க்கைன்னு 4 இருக்கு தானங்க செய்யும், சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு தானங்க செய்யும், அதை கடந்து போயிடுவோம். ஆனால் சரியான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இந்த ஆண்டு தேவைப்படும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு ஒரு கடன் உதவி வேணும் கேட்குறவங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல கடன் உதவி கிடைக்கும். பிஸ்னஸை பெரிய அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிடுவீங்க. வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு கிடைக்குங்க. இதை குறித்து வச்சுக்கிடுங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். 2026 வருஷத்தில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 3:33 பராபவ ஆண்டு பிறக்கப் போகிறது. இந்த பராபவ ஆண்டு பிறக்கக்கூடிய லக்கணம் ரிஷப லக்கணம். ராசி உங்களுக்கு நேர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி, சதய நட்சத்திரம், தேய்பிறை துவாதசியில் பிறக்குது. இந்த பராபவ ஆண்டு சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு உயர்வை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது இப்போ சால்வ் ஆகும். அதுவே பெரிய மனசுக்கு மகிழ்ச்சி தரும். இந்த ஆண்டு வந்து பிறக்கிற போது குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார். குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார்னா நல்ல நண்பர்கள், அவர்களுடைய துணை உண்டு. அதாவது இடையில வந்து சேர்ந்த நண்பர்கள் பல பேர் முதுகில் குத்துவாங்க, உங்களை விட்டு விலகி போயிடுவாங்கன்னு இருக்கு. அவர்கள் இடையில் வந்து சேர்ந்த நண்பர்கள், பட் ரொம்ப காலமாக உங்களுடைய சிறிய வயதிலிருந்து உங்களுக்கு இருப்பாங்க பாருங்க, அந்த நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குடும்பத்தை சேர்ந்த பெரியவர்கள் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க இந்த ஆண்டு, அதை கேட்டு நடக்கணும். உங்கள் வெல் விஷர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு நடங்க, பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது. ஏன்னா வம்பு வழக்குகள் வேண்டுமென்றே உங்கள் மீது பாயக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இல்லை நீங்கள் வம்பு வழக்குகள் நோக்கி தேடி போகிற ஆண்டு. ஏன்னா ராசியில் கேது இருக்கார், 7ஆம் இடத்திற்குரிய சனி 8ஆம் இடத்தில் இருக்கார். பொதுவாக அது நல்ல அமைப்பு இல்லை. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர், இவரோடு சில கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த கல்யாணமே எனக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், அதில் சந்தேகம் இல்லை. நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். திடீரென்று திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் நல்ல நண்பர்கள் என்று சமீப காலமாக யாரை கருதினீர்களோ பல நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர், அவர் உங்களை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். கன்னிராசிக்காரங்களுக்குங்க ஒரு குணம் இருக்குங்க, நல்ல திறமசாலி, கலைகளின் மீது ஒரு தனியாத ஆர்வம் இந்த கன்னிராசிக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு அதிபதியே புதன் அப்படிங்கிறதான் ஒரு சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அங்கே நீச்சம்தான், நான் மறுக்கலை. ஆனால் அந்த புதன் போய் அங்கே உட்கார்ந்துட்டாருன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கிறார்.
ஏழுக்கு உடையவரும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். இந்த ராமாயணத்தில் கம்பன் எழுதுவார், இதயம் மாறி புக்கு எய்தினர் அப்படிம்பார். ராமனுடைய இதயமும் சீதையுடைய இதயமும் இடம் மாறி போச்சியா, இவர் இதயத்தில் அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட இதயத்தில் இவர் வந்தாங்கன்னு. அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு வருகிறது அப்படின்னா, இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. வெளிநாடு போகணுங்க, நான் சம்பாதிக்கணுங்க, எனக்கு வாய்ப்பே வரலங்க, தடைப்பட்டுக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். என்னங்க இவர் இப்படி பண்ணிவிட்டாரு இந்த அமெரிக்க தேசத்து அதிபர், டாக்ஸாக கூட்டிவிட்டாருங்க, ரொம்ப சிரமமாக இருக்குங்க பிஸ்னஸ் நடத்துறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஆறுதலான செய்தி. இந்த ஆண்டில் அவர் டாக்ஸை குறைச்சே தீரணும் அமெரிக்க தேசத்து அதிபர், வேறு வழி கிடையாது. அமெரிக்க தேசத்துக்கு சில பொருளாதார நெருக்கடிகள் வரப்போகுது, டாலருடைய மதிப்பிலெல்லாம் மாற்றம் வரப்போகுது, அவங்க இறங்கித்தான் தீரணும். அதனால் டாக்ஸ் விஷயத்தில் மாற்றம் வரும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சிலர் வெளிநாடு போகலாமா, அங்கே சென்று படிக்கலாமாங்கிறீங்க, சூப்பராக அமையும். வெளிநாட்டு படிப்பு உங்களுக்கு சூப்பராக அமையும், அழகாக கைகூடி வரும். உடம்பில் மட்டும் ஒரு அசதி அப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு லாபத்துக்கு குரு வராரு, சூப்பர் நிலைமை. இந்த லாபத்துக்கு குரு வரதுக்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, புருஷ பொண்டாட்டி உறவு இருக்குது பாருங்க. பல வீட்டில் நிம்மதியே இருக்காது, ஏண்டா வீட்டுக்குள்ளே இருக்கோம்னு தோணும், வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது நல்லதுன்னு தோணும். அதாவது தொண்டையில் சிக்கிக்கிட்ட முள்ளு மாதிரி, உள்ள முழுங்கவும் முடியல, வெளியே துப்ப முடியல, நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கியா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உட்கார்ந்துருக்கு. அதுக்கு காரணம் என்ன? நீங்களா காரணம் கிடையாது. 7ல் செவ்வாய் சனி சேர்க்கை, புதன் சேர்க்கை. அந்த செவ்வாய் சனி 7ல் உட்காந்துருக்கும் போது புருஷ முண்டாட்டி உறவில் பிரச்சனை வரும்ல. நீங்கள் கன்னிராசி பெண்ணாக இருக்கீங்க, கணவர் மேலே எரிச்சல் வரும், அவர் என்ன சொன்னாலும் எரிச்சல் வரும். கன்னிராசி ஆணாக இருக்கீங்க, மனைவி சொல்கிறதெல்லாம் பிடிக்காது, இது என்ன கருத்தே ஒத்து போலியே அப்படின்னு தோணும். எதுக்குடா இந்த வாழ்க்கை, எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் பாருங்கள், இந்த குரு பகவான் நமக்கு ஒரு பக்க பலமாக உட்கார்றாருங்க. இருக்கக்கூடிய ராசிகளிலேயே மிக அதிகமான நன்மையை பெறக்கூடிய ராசியாக துலா ராசி அதில் அமைகிறது. என் துலா ராசி பெருமக்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை, பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான தமிழாண்டு, துளாராசிக்கு மேன்மையை தரக்கூடிய ஆண்டு. துளாராசிக்கு ஆண்டு பிறக்கும் போதே சும்மா அதிர்தில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டு இருக்கு. எப்படி? ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவரோட ராசிக்கு லாபாதிபதியான சூரியன் சேர்ந்திருக்காரு, மிகச்சிறந்த யோகம். இந்த ஆண்டில் கல்யாணம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிருங்க துளாராசிக்கு. துளாராசி இளைஞர்கள் பல பேர் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்க, பெரிய தடைகள் இருக்குங்க. கல்யாணத்துக்கு எல்லாம் தயாராக இருக்கான கல்யாணம் கூடி வரலையேங்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆண்டு என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபட்டுட்டு வரணும். வழிபாடுகளில் மிக உயர்ந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. எத்தனையோ விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அந்த சாமியை கும்பிடுங்க இந்த சாமியை கும்பிடுங்கிறோம், அதெல்லாம் நல்லது. ஆனால் குலதெய்வத்துடைய அருள் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நம்முடைய முன்னோர்களெல்லாம் நின்று வழிபட்ட அந்த இடத்துல போய் நாம் நின்று வழிபடுகிற போது நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதமும் நமக்கு சேர்த்து கிடைக்குதுங்க. குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு உங்களுக்கு கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான பதவி, ஒரு உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு. என்னங்க வேலை நிற்குமா நிலைக்குமான்னு நாங்கள் சந்தேகத்தில் இருக்கோம். நீங்கள் என்னங்க ப்ரமோஷன் வரும் நல்லது வருங்கிறீங்கன்னா வருங்க, மாற்றம் வந்து தீருங்க. துளாராசிக்கு நன்மைகள் நடந்து தீருங்க, பெரிய முன்னேற்றம் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை போய் தஞ்சாவூர் கோயிலில் வாராகி இருக்கா பாருங்க, பெரிய கோயிலில் அவளை கும்பிட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்னு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் மிக மிக சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உட்கார்றாரு, சும்மா கிடையாதுங்க. சனி பகவான் 3, 6, 11 இந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்தா வெற்றி பெருகும்னு அர்த்தம். அந்த சனி பகவான் 6ல் உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய நன்மை, என்ன நன்மை? நல்ல வேலை வாய்ப்பை தரார். பலருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்குது. கடந்த வருஷத்தில் நீங்கள் மாணவராக இருந்திருந்தாலும் சரி, ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒருவராக இருந்திருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு செல்லக்கூடியவராக இருந்திருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் நெருக்கடிங்க, ஒர்க் ப்ரெஷர். பல நேரம் கடுமையான ஒர்க் ப்ரெஷர் துளாராசிக்கு இருந்துச்சு.
இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. ஃபினான்ஷியலாக உயர போகிறீங்க. நல்ல யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த ஓராண்டா எப்படி இருக்கு அப்படின்னா, பட்ட தழும்புகள் இன்னும் மாறல. மனசுல பட்ட தழும்புகள், காயங்கள் மாறல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம், குடும்பத்து பெரியவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள், வேலையில் நெருக்கடிகள், படிப்பில் பல மாணவர்களுக்கு சிக்கல்கள், அப்படியெல்லாம் தான் இருந்துச்சு. விருச்சிக ராசியோட நிலைமை அப்படித்தானே இருந்துச்சு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு. நாட்டை ஆளக்கூடிய பிரதமருக்கு விருச்சிக ராசினா அவருக்கே பாதுகாப்பு குறைபாடு தான். அந்த குரு பகவான் மிதுனத்தில் உட்கார்ந்தது தான் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பராபவ ஆண்டு மிகச்சிறந்த வளர்ச்சி உங்களுக்கு தரும். காரணம், உங்களுக்கு தன பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு பகவான். அவர் போய் இப்போ பாக்கியத்தில் உட்கார போறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்குது. ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 2ஆம் தேதி குரு பகவான் போய் கடகத்தில் உட்கார போறாரு. மிகச்சிறந்த மேன்மை. அந்த குரு பகவான் உங்களை பார்க்க போறாரு. பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஒரு ரிச்னஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் உண்மை. எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் நெருக்கடி தீரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்க, போக முடியலை. இல்லை விசா சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது, வெளிநாட்டில் சரியாக வேலை பார்க்க முடியல. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஆண்டு பராபவ வருடத்தில் அது சால்வ் ஆகிடும். வெளிநாட்டு யோகம், கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைகிறது. பராபவ ஆண்டில் ஆஃபீஸில் உயர் பதவி கிடைக்கிறதுல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை தீருது, உயர் பதவி கிடைக்குது. பொருளாதார ரீதியாக எனக்கு பண பற்றாக்குறையாக இருக்குங்க, நான் பணம் கொடுத்தவங்க திரும்ப தரலைங்க, இல்லை நிறைய கடன் வாங்குகிற சூழ்நிலையில் இருந்தங்க, வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினங்க, அடைக்க முடியலைங்க, இப்படி என்ன பொருளாதார பிரச்சனையை நீங்கள் சொன்னாலும் அந்த பொருளாதார பிரச்சனையை நீங்க போகுது. சுபமான பொருளாதார நிலைமை, நல்ல கையிருப்பு இருக்கும், பேங்க் சேவிங்ஸ் நல்லா இருக்கும். இன்னொரு புறம் விருச்சிக ராசிக்காரங்க பாருங்க, கல்யாணமே கூடி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு குரு பலன் இப்போ வருது. விருச்சிக ராசிக்கு குரு பலன் வருது. நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. மிகச்சிறந்த மேன்மை. இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 3:33 தேய்பிரை துவாதசியில் சதய நட்சத்திரத்தில் புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மேன்மைகளை தாங்கி வரக்கூடிய நல்ல ஆண்டு. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு யோகம். ஆண்டு பிறக்கிற போதே ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ராசியை பார்க்குறார். நம்மள்ட்ட ஜோதிடம் பார்க்க ஒரு ஜாதகம் வருது, எடுத்து பார்க்குற முதல்ல என்ன கவனிப்போம்? ராசிக்கு அதிபதி திரிகோண ஸ்தானங்கள் இருக்காரா, நல்லா டிக் மார்க் பண்ணு. அப்படி பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ல ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்குறாரா, சூப்பருங்க அப்படிங்கிறோம். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரா, சூப்பருங்க. அந்த கிரகம் 6, 8, 12 மறையாமல் இருக்கா, சூப்பருங்க. இந்த ஆண்டு பிறக்கிற போது எப்படி இருக்கு? ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்கக்கூடிய விழா கோலம், திருக்கோலம், குரு அருள், அதனால திருவருள் கூடி வரக்கூடிய அற்புதமான நேரம். உங்கள் வாழ்க்கையில் வெகுவான வளர்ச்சி இந்த பராபவ ஆண்டில் உங்களுக்கு காத்திருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான். பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு இருந்துக்கிட்டு இருந்துச்சு வச்சு கொடுங்க. நீங்கள் ஒரு காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ எதிர்ப்பு விலகும், காதல் கைகூடும், காதல் திருமணம் கைகூடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. இது வரைக்கும் காதலிக்காதவங்க கூட தனுசு ராசிக்காரங்க பல பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இந்த ஆண்டு. அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கு. பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சியை காட்டுகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் அமைந்திருக்கிறது. 4 குடையவரும் 7 குடையவரும் பரிவர்த்தனை, 4 குடையவரும் 10 குடையவரும் பரிவர்த்தனை. பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் கவனம் எடுக்கணுங்க, மிக முக்கியங்க. புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல வாகனம் வாங்குவீங்க. அழகான காரு, அழகான 2 வீலர், வீட்டு உபயோகப் பொருட்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் கொடி கட்டி பறக்குங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி
வெளிநாட்டுக்கு போகணும், இந்திய நாட்டில் நம்ம இருக்கவங்க நமக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்ல, ஃபாரின் டூர் போயிட்டு வரணும், இப்படி என்ன நினைச்சாலும் உங்களுக்கு கைகூடி வருங்க. மகர ராசிக்காரர்களை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்த போகிற ஆண்டு, ரொம்ப நல்ல ஆண்டு. இந்த ஆண்டிலே உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் காத்திருக்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள். பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பேரு பராபவ ஆண்டு. இந்த ஆண்டில் என்ன நன்மை தெரியுமா? இது நாள் வரை உங்களுக்கு இருந்த ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் ஆக போகுது, வேலையில் இருந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது, சுபகாரியம் கூடி வரப்போகுது. ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமரப்போகிறார். இந்த ஆண்டு பிறந்த உடனே ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான், மிகச்சிறந்த மேன்மை. இந்த கல்யாணம் சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் ஒன்று உண்டாங்க எங்கள் வாழ்க்கையில். பல மகர ராசிக்காரங்க கேட்குறீங்க, சார் நாங்கள் 80 எண்டில் பிறந்தோம் சார், 90s ஆரம்பத்தில் பிறந்தோம் சார், கல்யாணம் கூடி வரல சார், பெரிய சோதனையாக போச்சு சார், கூடி வர மாதிரி இருக்கான கல்யாணம் விலகி போகுது, கல்யாணம் நடக்குமா சார் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு பல பேர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மகர ராசிக்காரங்க. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வரம் தரும், கல்யாணம் கண்டிப்பாக கூடி வரும், கெட்டி மேளம் முழங்கக்கூடிய ஒலி கேட்டே தீரும். ஏன்னா குரு பலன் உங்களுக்கு வருகிறது, குரு பலம் வருகிறது. அந்த குருவுடைய பார்வை உங்களை உயர்த்த போகுது. நல்ல முறையில் உங்களுக்கு திருமணம் விஷயம் கூடி வருது, சுபகாரியம் கூடி வருது, கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டியபுத்த பூர்த்தி, சதாபிஷேகம், என்ன விஷயத்துக்கு எதிர்பார்க்குறீங்க அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கூடி வர போகிறது. பராபவ தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்குது. பிறக்கிற போது நம்முடைய ராசிக்கு 4வது ஸ்தானமான ரிஷபம் தான் இந்த புது தமிழ் புத்தாண்டுடைய லக்னம். நம்ம ராசி தான் தமிழ் புத்தாண்டுடைய ராசி. ரொம்ப சூப்பர் வருஷம். ஜென்மத்தில் சனி இருந்து கடந்த காலகட்டத்தில் ஆட்டி படைச்சிச்சு. பெரிய ஹெல்த் இஷ்யூ, எப்போ பார்த்தாலும் உடம்புல ஒரு சோர்வு, ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேக உணர்வு, மனைவியை நம்புறதா, கணவனை நம்புறதா, வீட்டு விஷயங்கள், வீட்டில் உள்ளவங்கள் மேலாம் கோபம், ஏன்னே நமக்கு புரியல. சில நேரம் நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அரசியல் இருக்கோம்னா அரசியலில் மிகப்பெரிய தடைகள், பல்வேறு வகையான பிரச்சனைகளை கும்பராசிக்காரங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கை கொடுக்கும் விதமாக வருகிறது. ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் முதல்ல விலகிட்டாருங்க, 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது ஒரு நன்மை. பூர்வ புண்ணியத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தனாதிபதி, லாபாதிபதி போய் பஞ்சமத்தில் அமர்ந்திருக்காரு பாருங்க, அது ஒரு யோகம். அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டு பிறக்கிற போதே குரு சண்டாள யோகத்தில் உங்களுக்கு பிறக்கிறது. கடுமையா உழைக்க இந்த குரு சண்டாள யோகம் வருகிற போதெல்லாம் என்னுடைய கிளையன்ஸுக்கு நான் சொல்லுவேன், ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்க என்னுடைய கிளையன்ஸுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், குரு சண்டாள யோகம் வந்துருச்சு சார், பயமா இருக்கு சார், வாங்க பயப்படாதீங்க, கடினமாக நீங்கள் உழைங்க. எந்த அளவுக்கு நீங்கள் 24 மணி நேரமும் டைம் பார்க்காம உழைக்கிறீங்களோ, எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய வெற்றி வரும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லைங்களா? இப்போ இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் குருவுடைய பயிற்சி இருக்க போகுது. குரு சண்டாள யோகம் விலக போகுது. அப்படி விலக போகிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி, குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தட்டுப்பாடு, ஃபினான்ஷியலாக க்ரோத் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஃபினான்ஷியல் க்ரோத் ஏற்படும், பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுது, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. இந்த குரு சண்டாள யோகத்தினால் பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றம் வரலையேன்னு கண்ணீர் விட்டீங்க, கலங்குறீங்க, கதறீங்க. உண்மைதானே? உங்கள் பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் பாதிப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரல. ஏன் கூடி வரல? குரு சண்டாள யோகம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. எப்படிங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் தரப்படும்? இந்த குரு சண்டாள யோகம் இந்த ஆண்டில், பராபவ ஆண்டில் விலக போகுது. அப்போ உங்கள் குடும்பத்தில் கல்யாண விஷயம் கூடி வந்துடும். உங்களுக்கு திருமண செய்தி எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண செய்தி எதிர்பார்க்குறதா இருந்தாலும் சரி,
கண்டிப்பாக திருமணம் கூடி வரும், திடீரென்று கூடி வரும். என்னங்க ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருக்குங்க, 7.5 நாட்டு சனி பிடிச்சிருச்சுங்க, எங்கிட்ட இருந்துங்க நல்ல காலம் வரும் அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு, மனம் வருந்தியவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருதுங்க. பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்க போதுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ நல் ஆண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஆண்டு பிறக்கிற போதே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் உங்கள் பாக்கியாதிபதி அமர்ந்து தான் ஆண்டு பிறக்குது. மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கு, நல்ல பூமி யோகம் அமைகிறது. பல மீனராசிக்காரங்க இப்போ புதிய சொத்து வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க பராபவ ஆண்டில். சில பேர் நீங்கள் குடியிருக்கக்கூடிய ஃப்ளாட்டு பழைய ஃப்ளாட்டாக இருக்கும், அதை இடிச்சிட்டு புது வீடு கட்டலாமான்னு பார்ப்பீங்க. புதிய வீடு, அழகான வீடு, காலத்திற்கேற்ற வீடு, சகல வசதிகளும் கொண்ட வீடு நீங்கள் கட்ட போறீங்க. அதற்கு இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது. மீனராசிக்கு அப்படி ஒரு யோகம். சார் வீடு கட்டுறது இருக்கட்டும் சார், கல்யாணம் ஆகலை சார். மீனராசி இளைஞர்களுடைய புலம்பல் அதுவாக இருக்கிற, கல்யாணம் ஆகலை சார். இருக்கிறீங்க இப்போ 7 புதன் உங்களுக்கு அமையுது, கல்யாணம் கூடி வந்துடும், நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். குரு பலனும் வேற இந்த ஆண்டு வருது. 5ஆம் இடத்தில் குரு போய் அமர போறாரு, குரு பலன் வருது. அப்போ நல்ல முறையில் உங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும். சில பேர் வெளிநாட்டில் உட்காந்துருப்பாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, பையன் வெளிநாடு, பொண்ணு வெளிநாடு. வெளிநாட்டிலேருந்து இப்போ யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிப்பட்ட காலம் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இருந்தாலும் விரும்பி பொண்ணு கொடுப்பாங்க. என் மருமகன் அமெரிக்காவில் இருக்காரு, நாங்கள் பார்க்குற வரேன்னு அமெரிக்காம்பாங்க. இப்போ அமெரிக்கானாலே வேப்பங்கா மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும். அமெரிக்காவில் இருக்காரா, பொண்ணு கொடுக்க மாட்டேன், வேலை நிரந்தரமானு தெரியல, அவருக்கு இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியல, இப்படி பல்வேறு குழப்பம். வெளிநாடுனாலே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய இந்திய சமூகத்தில் வந்துருச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுது. அதே மாதிரி நீங்கள் பாருங்க, கல்யாணம்லாம் நடந்துருச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ கூடி வரும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கூடி வரும்.